ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சோப்பு வந்து செய்கிறதுக்கு சோப்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டியாக வரணும் இல்லையா? அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த பேஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக இது என்னென்னா பீ வேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பேஸ் கிடையாது, பீ வேக்ஸ். அதாவது மெழுகுலேருந்து மெழுகு இருக்கும் இல்லையா, சாரி தேன் இருக்கும் இல்லையா, தேனெல்லாம் வந்து எடுத்துட்டு லாஸ்ட்டாக அந்த ஆடை இருக்கும்ல, அந்த ஆடையை வந்து வெந்நீரில் கொதிக்க வச்சு அது மேலே இருக்கிற எடுக்கும்போது அந்த மேலே ஒரு ஆடை மாதிரி வரும். ஆடை மாதிரி இல்லை, அது மாதிரி ஒரு இந்த மாதிரி கட்டியாக வரும். அதை எடுத்து மெல்ட் பண்ணி இந்த மாதிரி சோப் மோல்டில் வச்சு அதை இது பண்ணுவாங்க. நம்ம வந்து குளிக்கிறோம் இல்லையா, அந்த சோப்பில் இது கண்டிப்பாக கலக்காமல் நமக்கு சோப் வந்து கெட்டித்தன்மை வராது. ஸோ அப்போ அதுக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா, இந்த பீ வேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து தேன் மெழுகு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நான் இப்போ மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நான் எதிர்பார்த்ததை விட குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. இது நம்ம சோப் பேஸோட இதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்பொழுது சோப் வந்து கொலன்னு இல்லாமல் குழன்னு இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்கும். பீ வேக்ஸை கொஞ்சம் அதிகமாக கூட போட்டு நல்லா செஞ்சோன்னா நல்லா கெட்டியாக சோப்பு வந்து சீக்கிரம் கரையாமல் இருக்கும். அதுக்கு தான் இந்த பீ வேக்ஸ். இதுக்கு வந்து தேன் மெழுகுன்னு சொல்லுவாங்க தமிழில். இது வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் வேணுன்னா நீங்கள் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து எதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, சோப் மேக்கிங் யாராவது பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து எப்படி கட்டியாக இருக்கும், கட்டித்தன்மை எப்படி வரணும் அப்படின்னா இந்த பீ வேக்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். அதனால் இதையும் சேர்த்து வாங்கிக்கோங்க. பேஸ் வாங்கும்போது, சோப் பேஸ் வாங்கும்போது இதையும் சேர்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.